straw, molasses, அதே மாதிரி animal manure, sewage. Next, what are the enzymes you can use to cut terminal and end internal phosphodiester bond nucleotide sequence? Exonuclease, ball 31, exonuclease 2, endonuclease hind3, ecoRI, BAMHI, tag 1. அதே மாதிரி ரைட் த யூசஸ் ஆஃப் வெக்டர்ஸ் இன் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். ஸோ என்னென்ன வெக்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி 2 மார்க்கில் கேட்கலாம். இன்சைட்னா பிளாஸ்மிட், PBR 322 பிளாஸ்மிட், TI பிளாஸ்மிட், PUC 18 பிளாஸ்மிட். அதே மாதிரி வந்து ரைட் த டைப்ஸ் ஆஃப் பிளாட்டிங் டெக்னிக், சதர்ன் பிளாட்டிங், நார்த்தன் பிளாட்டிங், வெஸ்டர்ன் பிளாட்டிங். இந்த கொஷின் வந்து கேட்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாப்டர் 4லேயே கிவ் த எக்ஸாம்பிள் ஃபார் டிரான்ஜெனிக் GMO பிளான்ட்னு கேட்கலாம். இன்சைடில் கேட்டாங்கன்னா பிடி காட்டன், பிடி பிரிஞ்சால், தாரா மஸ்டர்ட் ஹைப்ரிட்டு, அதே மாதிரி ஃப்ளேவர் சேவர் டொமேட்டோ, கோல்டன் ரைஸ். அதே மாதிரி கிவ் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பயோபைரசி இன் பிளான்ட்ஸு, நீமு, டர்மரிக்கு, பாஸ்மதி ரைஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிவ் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் மைக்ரோ ப்ராபகேஷன் பெர்ஃபார்ம்டு பிளான்ட்ஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பைனாப்பிள், பனானா, ஸ்ட்ராபெரி, பொட்டேட்டோ. அடுத்து ரைட் த டைப்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். என்னென்ன பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் இருக்குது? ஆர்கன் கல்ச்சர், மெரிஸ்டம் கல்ச்சர், புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர், செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர். இதெல்லாமே புக் பேக் தான், சரிங்களா? இந்த 2 கொஸ்டின் வந்து புக் பேக் தான். சாப்டர் 5 பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கிவ் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் சம் எம்ப்ரியோஜெனிசிஸ் பிளான்ட், சொமாட்டிக் எம்ப்ரியோஜெனிசிஸ் பிளான்ட்னு கேட்கலாம். கேட்டாங்கன்னா அல்லியம் சட்டைவம், ஜியாமை சோளக்கருது, ஒரைசா சட்டைவா, ஹார்டியம் வில்கர். இந்த கொஷின் வந்து எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிவ் த சம் எக்ஸாம்பிள்ஸ் ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஹாலோபைட்ஸ் இன் பிளான்ட்ஸ், ரைசோபோரா, அவிசீனியா. அடுத்து ரைட் த பேஸ்ட் ஆன் அடாப்டிவ் கேரக்டர்ஸ் ஆஃப் ஜீரோபைட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு 3 கேட்டகரிஸ், எபிமெரல்ஸ், சக்குலண்ட் என்டியூரிங் பிளான்ட்ஸ், நான் சக்குலண்ட் என்டியூரிங் பிளான்ட்ஸ், ட்ரவுட் ரெசிஸ்டன்ட் பிளான்ட்ஸ். அதே மாதிரி கிவ் த சம் எக்ஸாம்பிள்ஸ் ட்ரவுட் ரெசிஸ்டன்ட் பிளான்ட்ஸ், ட்ரூ ஜீரோபைட்ஸ், Casuarina, Nerium, Jujubas jujupa, Acacia. Give the some examples of succulent enduring plant, Opuntia, Aloe vera, Bryophyllum, Picnonia. Next பார்த்தீங்கன்னா write the type of productivity of ecosystem, primary productivity, secondary productivity, community productivity. அதே மாதிரி write the 3 type of ecological pyramid, pyramids of number, pyramids of biomass, pyramids of energy. அதே மாதிரி ரைட் த டைப் ஆஃப் கார்பன், கிரே கார்பன், ப்ளூ கார்பன், ப்ரௌன் கார்பன், பிளாக் கார்பன். நெக்ஸ்ட் கிவ் த 4 எக்ஸாம்பிள்ஸ் த பிளான்ட்ஸ் கல்டிவேட்டட் கமர்ஷியல் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, கேஷ்யூரினா, யூக்லிபட்டஸ், மலவேம்பு, கடம்பு. கிவ் த 4 எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் பிளான்ட்ஸ் கல்டிவேட்டட் சோஷியல் ஃபாரஸ்ட்ரி, பேம்போ, கேஷ்யூரினா, நீம், தேக், கிராஃப்ட், டேமரின்ஸ். ஸோ இதெல்லாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கிவ் த எக்ஸாம்பிள்ஸ் ஆர் மைக்ரோ ஆர்கானிசம் யூஸ்டு டு குளோபலி ஃபார் சீக்வன்டேஷன், குளோரல்லா, சினாடஸ்மஸ், குளோரோகாக்கஸ், கிளாம்டோமோனஸ். ரைட் த பயோ ஃபர்டிலைசர் டைப், ரைசோபியம், அசோலா, ஆர்பஸ்குலார் மைக்கோரிசா, சீவீட் லிக்விட் ஃபர்டிலைசர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிவ் த இம்பார்ட்டன்ட் பிளான்ட் ஸ்பீசிஸ் யூஸ்ஃபுல் ஃபார் க்ரீன் லீப் மேன்யூர், அசாடிராக்டா இண்டிகா, பொங்கமியா பின்னேட்டா, செஸ்பீனியா கிராண்டிஃப்ளோரா. அதே மாதிரி கிவ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்ரீன் மேன்யூர் கிராப், கொரட்டலேரியா ஜென்சிகா, டெப்ரோஷியா பர்போரியா, இண்டிகோபெரா டிங்டோரியா. நெக்ஸ்ட்டு நேம் த ஹியூமர்ஸ் தட்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹெல்த், வாதம், பித்தம், கபம். கிவ் த நேம் ஆஃப் மேஜர் ட்ரைப் கம்யூனிட்டிஸ் இன் தமிழ்நாடு, இருளர்ஸ், மலையாளிஸ், குறும்பஸ், பலியன்ஸ், கனியன்ஸ். கிவ் த சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மேஜர் கல்டிவேட்டர்ஸ் ஆஃப் மேங்கோ இன் இந்தியா, அல்ஃபோன்சா, பங்கனப்பள்ளி, நீலம், மல்கோவா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டோட்டலாக ஒரு 30 கொஷின் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் சாப்டர்லேருந்து 10th சாப்டர் வரைக்கும் நீங்கள் படிக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க். ஸோ ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, டாப்பராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இதிலேருந்து 2 மார்க் கொஷின் புக் பேக்காகவும் புக் இன்சைடாகவும் வந்து எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த 30 கொஷினையுமே கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லைவ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு பயாலஜி எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, பயாலஜி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
ஓவராலாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மட்டும் இல்லை, பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்குமே